ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். இலங்கைக்கான சோதனை இன்று ஜெனீவாவில் அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக கொண்டு வந்துள்ள பிரேரணை மீதான வாக்கெடுப்பு இன்று நடத்தப்பட உள்ளதாக ஜெனீவா தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்த செய்திகள் அனைத்து நாளிதழ்களிலும் பிரதானமாக வெளியிடப்பட்டுள்ளன. வணக்கம் நேயர்களே, இன்று மார்ச் மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக கொண்டு வந்துள்ள பிரேரணை மீதான வாக்கெடுப்பு இன்று நடத்தப்படுகிறது. அந்த செய்தியை அனைத்து நாளிதழ்களும் வெளியிட்டுள்ளன. நாம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகை முதலாவதாக பார்க்கலாம். ஐநா முடிவு, நேற்று முழு நாளும் விவாதம் சூடு பறந்தது. இன்று பகல் வாக்கெடுப்பு என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் சபையின் 19வது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் அமெரிக்கா முன்வைத்துள்ள பிரேரணை மீதான விவாதம் சுவிஸ் நேரப்படி நேற்று காலை 9:30 மணிக்கு, அதாவது இலங்கை நேரப்படி பிற்பகல் 2:30 மணிக்கு ஆரம்பமானது. எனினும் நேற்று மாலை வரை இலங்கை மீதான தீர்மானத்தின் இறுதி வரைவை அமெரிக்கா மனித உரிமைகள் சபையிடம் வாக்களிப்புக்காக கையளிக்கவில்லை. தீர்மானத்தின் இறுதி வரைவு இலங்கை நேரப்படி நேற்றிரவு 11 மணிக்கு சபையில் சமர்ப்பிக்கப்படுவதாக இருந்தது. குறித்த தீர்மானம் சமர்ப்பிக்கப்பட்டால் அநேகமாக இன்று அதன் மீதான வாக்கெடுப்பு நடைபெறும் என ஜெனீவா ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவித்தன. இதற்கிடையில் நேற்று ஜெனீவாவில் 47 நாடுகள் கலந்து கொண்ட இலங்கை மீதான தீர்மானத்தின் பிரதான விவாதத்திற்கு வெளியே உப நிகழ்வாக மனித உரிமை அமைப்புகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட இலங்கை மீதான தீர்மானத்திற்கு ஆதரவு திரட்டும் பரப்புரை நிகழ்வும் நடைபெற்றது. இதிலும் வெளிநாடுகளில் இருந்து பல பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அதேபோன்று நேற்று முன்தினம் அங்கு இலங்கை தொடர்பில் 2 உபக நிகழ்வுகள் நடைபெற்றன. முதல் நிகழ்வு பிரித்தானிய தமிழர் பேரவை உள்ளிட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் இலங்கை மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கையில் தொடர்ந்தும் அச்சுறுத்தல்கள், கெடுபிடிகள் நிலவுகின்றன எனவும் ஜெனீவா தீர்மானத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்திற்கு வடக்கு கிழக்கு தமிழர்களை பலவந்தப்படுத்தி அழைத்துக் கொண்டு வருவதாகவும் இதன் மூலம் அவர்களின் சுயவிருப்புக்கு எதிராக மனித உரிமை மீறல்களில் அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் இந்த உப நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியதாக உதயனின் இன்றைய பிரதான செய்தி நின்று செல்கிறது. அதனை தவிர தளபதி ரமேஷ் படுகொலை, புதிய ஆதாரங்கள் வெளியாகின என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. விடுதலை புலிகளின் முன்னாள் கிழக்கு மாகாண தளபதி ரமேஷ் படுகொலை செய்யப்பட்டதன் புதிய புகைப்பட ஆதாரங்கள் வெளியாகியுள்ளன. தமிழீழ விடுதலை புலிகளின் கிழக்கு பிராந்திய தளபதி ரமேஷ் விசாரணையின் பின்னர் இராணுவத்தினரால் கொடூரமாக துன்புறுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை இணையதளங்கள் புகைப்பட ஆதாரங்களுடன் வெளியிட்டுள்ளன. ஏற்கனவே தளபதி ரமேஷிடம் இராணுவத்தினர் விசாரணை செய்யும் காணொலிகள் வெளியாகியுள்ள நிலையில் தற்போது அவர் சித்திரவதைகளின் பின்னர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதை இவை உறுதி செய்கின்றன என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. கர்னல் ரமேஷ் படுகொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டமைக்கான ஆதாரங்களை குளோபல் மெயில் இணையதளம் நேற்று வெளியிட்டிருந்தது. இந்த ஆதாரங்கள் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. பொதுவாக இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக இன்றைய தினம் பிரேரணை கொண்டு வரப்படும் நிலையில் இந்த புகைப்படங்கள் அல்லது போர்க்குற்ற ஆதாரங்கள் மேலும் இலங்கையை நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளது. அத்துடன் உதயன் பத்திரிகையின் இன்னும் ஒரு செய்தியாக, திருத்தத்திற்கு இடமே இல்லை, இந்தியா உட்பட முக்கிய நாடுகளின் கோரிக்கையை நிராகரித்தது அமெரிக்கா என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிராக ஜெனீவா மனித உரிமைகள் மாநாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ள பிரேரணைகள் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என இந்தியா உட்பட பல முக்கிய நாடுகள் இறுதி நேரத்தில் முன்வைத்த யோசனையை அமெரிக்கா திட்டவட்டமாக நிராகரித்து விட்டது என உயர்மட்ட ராஜதந்திர வட்டாரங்கள் நேற்று உதயனிடம் தெரிவித்தன. இலங்கைக்கு எதிரான அமெரிக்காவின் பிரேரணை இன்று விவாதிக்கப்பட்டு வாக்கெடுப்புக்கு விடப்பட உள்ள பரபரப்பான சூழ்நிலையில் அமெரிக்காவின் இந்த நிராகரிப்பு ராஜதந்திர வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது எனவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர சர்வதேச சட்டங்களை மதித்து நடவுங்கள், காமினி வேயாங்கொட அரசிடம் கோரிக்கை என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. சர்வதேச சமூகத்தில் அங்கம் வகிக்க வேண்டுமா என் சர்வதேச சட்டங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று பிரபல எழுத்தாளர் காமினி வேயாங்கொட தெரிவித்தார். குற்றச் செயல்களுக்கு தண்டனை விதித்தல் தொடர்பான கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். பண்டைய கால மன்னர்களை போன்று இலங்கையில் தற்போதைய ஜனாதிபதிகள் ஆட்சி செய்ய முடியாது என்றும் காமினி வேயாங்கொட சுட்டிக்காட்டியுள்ளதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. இதனை தவிர வடக்கு குடியமர்வு இராணுவத்தின் கையில், அரசு அதிபர் கைவிரிப்பு என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. வடக்கு பகுதி
பகுதியில் மக்களை மீள்குடியமர்த்துவதற்கு இராணுவத்தின் சாதகமான பதில் இதுவரை கிடைக்கவில்லை. அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் வலிவடக்கின் எஞ்சிய இடங்களிலும் மக்களை மீள்குடியமர்த்த முடியும். இவ்வாறு தெரிவித்தார் யாழ் மாவட்ட அரசு அதிபர் இமல்டா சுகுமார். வலிவடக்கு பகுதியில் கன்னிவெடி அகற்றப்பட்டு பல பிரதேசங்கள் கையளிக்கப்பட்டுள்ள போதிலும் அந்த பகுதிகளில் மக்களை மீள்குடியமர்த்த இராணுவத்தினர் அனுமதிக்கவில்லை. வலிவடக்கில் 23 கிராம சேவகர் பிரிவுகளில் மக்கள் இனமும் மீள்குடியமர்த்தப்படாத நிலையில் இராணுவத்தினர் அங்கு நிரந்தர பாதுகாப்பு வேலி அமைத்து வருகின்றனர் எனவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி 5 arrested in monks killing என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளியிடப்பட்டுள்ளது. பௌத்த பிக்குகள் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக 5 கைது செய்யப்பட்டுள்ளதாக இன்றைய பிரதான செய்தியை டெய்லி மிரர் வெளியிட்டுள்ளது. கோட்டே ரஜமகா விகாரையில் இவ்வாறு முற்பகுதியில் 2 பௌத்த பிக்குகள் கூறிய ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தனர். இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 5 தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக டெய்லி மிரர் பத்திரிகையின் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர vote on crucial US resolution today என்ற தலைப்புடன் இன்னொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் முக்கிய பிரேரணை குறித்த வாக்கெடுப்பு இன்று நடத்தப்படுவதாக அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த செய்தி குறித்த விரிவான தகவல்களை நாம் உதயநிலையில் பார்த்திருந்தோம். டிஃபென்ஸ் செக்ரட்டரி சேஸ் some are voting against their concerns என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. சிலர் தமது மனசாட்சிக்கு எதிராக வாக்களிப்பதாக பாதுகாப்பு செயலாளர் தெரிவிக்கிறார் என அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்காவால் கொண்டு வரப்பட்டுள்ள பிரேரணை மீது சிலர் தனது மனசாட்சிக்கு எதிராக வாக்களிப்பதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. MR Olds urgent talks with India என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ச இந்தியாவுடன் அவசர பேச்சு நடத்துவதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிராக அமெரிக்காவால் ஜெனீவாவில் கொண்டு வரப்பட்டுள்ள பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க இந்தியா தீர்மானித்துள்ள இந்த தருணத்தில் இந்தியாவின் ஆதரவை பெற்றுக்கொள்ளும் இறுதி முயற்சியாக நேற்றைய தினம் மஹிந்த ராஜபக்ச இந்தியாவின் மத்திய நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜியுடன் நேற்று தொலைபேசியில் குறித்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடியதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர நாம் இன்றைய தினம் வெளிவந்துள்ள திவைன பத்திரிகையை பார்க்கலாம். அதன் பிரதான தலைப்புச் செய்தி காத்தனேட்ட ஹேத்துவ ரன் கடுவாக்து இடம் ஆராவுலாக்து கோட்டை ஹிமவரும் தெதனா காத்தனேட்ட கல்கமுவே பஸ்நாயக்க நிலமே தலேன் என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளியிடப்பட்டுள்ளது. கொலைக்கு காரணம் தங்க வாளா அல்லது காணி பிரச்சனையா? கோட்டை பௌத்த பிக்குகள் 2 கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக கல்காமுவ பஸ்நாயக்க நிலைமை கைது செய்யப்பட்டுள்ளதாக என்று பிரதான செய்தியை திவைன வெளியிட்டுள்ளது. இதனை தவிர ஸ்ரீலங்காவட்ட இறைவு யோஜனாவே அவசன் விவாதேய சந்த விமசுமா அத என்ற தலைப்புடன் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிரான பிரேரணை மீதான விவாதமும் வாக்கெடுப்பும் இன்று நடத்தப்படுவதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக, அதாவது இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவாக பௌத்த பிக்குகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் திவைன வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்காதீப பத்திரிகையும் பார்க்கலாம். லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் கோட்டை ரஜமகா விகாரையின் 2 பிக்குகள் கொலை சம்பவம் தொடர்பாக 5 கைது செய்யப்பட்டுள்ளமை குறித்த செய்தியை பிரதானமாக வெளியிட்டுள்ளது. அதனை தவிர யுத்திய நிமாவி அத்தாத் பிய தவமத் பஹத்வி நெஹ ஆரக்ஷக லேகா மாத்திய பிரதானியின் ஹமுவி கியாய் என்ற தலைப்புடன் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. யுத்தம் முடிந்தாலும் ஆபத்து இன்னும் குறையவில்லை, பாதுகாப்பு செயலாளர் ஊடக பிரதானிகளுக்கு தெரிவித்ததாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. யுத்தம் முடிவடைந்த போதிலும் நாட்டுக்கு எதிரான ஆபத்து இன்னமும் குறையவில்லை என பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடக பிரதானிகளை நேற்று மாலை சந்தித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். யுத்தம் முடிவடைந்த போதிலும் புலம்பெயர் தமிழர்களாலும் வெளிநாட்டு அழுத்தங்களாலும் இலங்கைக்கு பாரிய அச்சுறுத்தல் நிலவுவதாகவும், எனவே இது குறித்து அவதானமாக செயற்பட வேண்டும் எனவும் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச இதன் போது தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர ஸ்ரீலங்காவட்ட இறைவு யோஜனாவை சந்தே அதே என்ற தலைப்புடன் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிரான பிரேரணை மீதான வாக்கெடுப்பு இன்று என அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியை நாம் ஏற்கனவே உதயநிலையில் விரிவாக பார்த்திருந்தோம். நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தமிழகத்தில் இருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி அதிமுக வெற்றி, சங்கரன் கோயில் இடைத்தேர்தல் முடிவுகள் என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. சங்கரன் கோயில் இடைத்தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்றுள்ளது. அந்த கட்சி வேட்பாளர் முத்துசெல்வி 94
2977 வாக்குகளை பெற்றார். திமுக, மதிமுக, தேமுக, பாஜக உட்பட எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் கட்டுப்பணத்தை இழந்ததாகவும் அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர வறுமை கோடு வரையறை, எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. வறுமை கோடு பற்றி மத்திய திட்டக்குழு வெளியிட்ட சர்ச்சைக்குரிய வரையறை குறித்து எதிர்க்கட்சிகள் பிரச்சனை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை புதன்கிழமை நண்பர்கள் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டாம், கிருஷ்ணாவிடம் இலங்கை கோரிக்கை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிரான அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டாம் என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் SM கிருஷ்ணாவிடம் இலங்கை வெளியுறவு அமைச்சர் GL பீரிஸ் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் இந்திய வெளியுறவு அமைச்சர் SM கிருஷ்ணாவை புதன்கிழமை காலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போதே இந்த வேண்டுகோளை விடுத்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர நாம் இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினத்தந்தி பத்திரிகையும் பார்க்கலாம். தினத்தந்தி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் சங்கரன் கோயில் இடைத்தேர்தல் முடிவுகள் குறித்த செய்தியை இன்றைய பிரதான செய்தியாக அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ளது. சங்கரன் கோயில் தொகுதியில் 68,000 ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக அமோக வெற்றி. திமுக, மதிமுக, தேமுதிக உட்பட அனைவரும் டெபாசிட் இழந்தனர் என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை இன்றைய தினம் வெளிவந்துள்ளது. அத்துடன் இன்றைய தினம் தினமலர் பத்திரிகையும் சங்கரன் கோயில் இடைத்தேர்தல் முடிவுகளையே பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. நாம் இந்த செய்தியை ஏற்கனவே தினமணி மற்றும் தினத்தந்தி பத்திரிகையில் பார்த்திருந்தோம். இத்துடன் எமது இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.